Standard 12 exercise 6.2 la expected value கேக்குறாங்க. Find the expected value na e of x கண்டுபிடிக்கணும். e of x na x into p of x formula for the random variable of unbiased die. இது வரையும் தான் क्वेश्चन. ஒரு டைய ரோல் பண்ணினா என்னென்னலாம் சாம்பிள் ஸ்பேஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. சாம்பிள் ஸ்பேஸ் வந்து s is equal to 1 to 6 கிடைக்கும். அப்ப x is equal 1 கிடைக்கிறதுக்கு என்ன ப்ராபபிலிட்டி அப்படின்னா 6ல ஒரு நம்பர் 1 அப்போ 1/6, 2 கிடைக்கிறதுக்கு 1/6, 3 கிடைக்க 1/6, 4 கிடைக்க 1/6, 5 கிடைக்க 1/6, 6 கிடைக்க 1/6. e of xங்கிறது sigma I equal to 1 to 6 x into p of x. 1 into 1/6 plus 2 into 1/6 plus 3 இது x இது p of x probability of x. 3 into 1/6 plus 4 into 1/6 plus 5 into 1/6 plus 6 into 1/6. எல்லாத்துலயும் denominatorல 6 இருக்கிறதுனால 1 ones are 1 plus 2 plus 3 plus 4 ones are 4 plus 5 plus 6. அப்ப ஆட் பண்ணினா 3 plus 3 6, 6 plus 4 10, 15, 21/6. கேன்சல் பண்ணா 7/2 3.5 வரும். Second question, let x be the 6.2 la second question. Let x be the random variable defining number of students getting A grade. A grade என்னென்னலாம் வாங்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. Find the expected value of x from the given table அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப find the expected value அப்படின்னா e of x தான் கேக்குறாங்க. அப்ப x வந்து 0 to 0 வாங்குறவங்க 0.2, 1 வந்து first grade 0.1, 2 0.4, 3 0.3. e of x ங்கிறது இங்க I varies 0 to 3 x into p of x. summation னா நடுவுல பிளஸ் போடணும். இது summation I varies 0 to 3, 0 ல ஆரம்பிச்சு 3 ல வரையும். அப்ப மல்டிப்ளை பண்ணும் பொழுது 0 into 0.2 plus 1 into 0.1 plus 2 into 0.4 plus 3 into 0.3. இப்போ மல்டிப்ளை பண்ணணும். 0 ஆல எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0, 1 ஆல மல்டிப்ளை பண்ணா 0.1, இங்க 0.8, இங்க 0.9. இப்போ ஆட் பண்ணா இங்க 9 plus 8 வந்து 1.7, 17 வரும். 1.7, 1.7ம் 1ம் 1.8 ஆன்சர். e of x is equal to 1.8. இல்ல எனக்கு மெமரைஸா கூட்ட ஆட் பண்ண முடியாது அப்படின்னா இப்படி போட்டுக்கோ. 8 plus 1 9, 9 plus 7 1 8 8 plus 1 9, 9 plus 9 18, 18க்கு 1.8 ன்னு வரும். இங்க e of x இதுன்னு சொல்லுவோம், எக்ஸ்பெக்டட் வேல்யூ, மீன் சொல்லுவோம், மியூன்னு சொல்லுவோம், எப்படி வேணா சொல்லலாம் இத. நெக்ஸ்ட் क्वेश्चन, table is describing about the probability mass function of the random, இது probability mass function of the random variable x கொடுத்துட்டு find the standard deviation of x ன்னு கேக்குறாங்க. standard deviation of x னா variance ஸ்கொயர் ரூட் பண்ணா standard deviation கிடைக்கும். variance க்கு ஃபார்முலா e of x square minus e of x whole square. உள்ள ஸ்கொயர் வரணும், இன்னர் ஸ்கொயர் மைனஸ் அவுட்டர் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் e of x கண்டுபிடிக்கணும். இது வந்து வேரியன்ஸ். வேரியன்ஸ் ஸ்கொயர் ரூட் பண்ணா variance square root of variance equal to standard deviation SD. ஃபர்ஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். இது சிக்மா ஸ்கொயர், இது சிக்மா. அதுக்கு முன்னாடி e of x கண்டுபிடிக்கணும். expected value of x, that is mean, that is mu. இது எல்லாமே ஒரே மீனிங் தான். equal to summation I, இங்க வந்து x இருக்கா, x is equal to 3, 4, 5. summation ஆட் பண்ணணும். x into p of x, x into p of x. அப்ப இதையும் மல்டிப்ளை பண்ணா 3 into 0.1 plus 4 into 0.1 plus 5 into 0.2. இப்ப 3 into 0.1 0.3, 4 into 0.1 0.4, 5 into 0.2 10 ன்னு வரும். ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 1 ஆகும். இப்ப ஆட் பண்ணினா 1, 1.0, 0.3, 0.4 இப்படி ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா 1.7,
1.7. இது வந்து E of x மீன் mu. இப்ப E of x whole square கண்டுபிடிக்கணும். E of x whole square equal to 1.7 whole square. 1.7 1.7 multiply பண்ணா 2.89 வரும். இங்க into 1.7 போட்டா 289. இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 1 digit, இங்க பாயிண்ட்க்கு அப்புறம் 1 digit. From right ல இருந்து leftக்கு 2 digit தள்ளி பாயிண்ட் வச்சா 2.89. Next E of x square கண்டுபிடிக்கணும். E of x square equal to summation x is equal to 345. First x square கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் E of x square கண்டுபிடிப்போம். டேபிள்ல x square கண்டுபிடிக்கணும். 3 ஸ்கொயர் பண்ணினா 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. அது மட்டும் மாறும் 9, 16, 25 x ஸ்கொயர். இங்க ப்ராபபிலிட்டி ஆஃப் x மாறாது. 0.1, 0.1, 0.2. இப்ப E of x ஸ்கொயருக்கு ஃபார்முலா E of x square equal to summation x square into p of x. X square 9 into 0.1 plus 16 into 0.1 plus 25 into 0.2. இங்க 16 into 0.1. இங்க 9 into 0.1. இப்போ 0.9, இங்க 16 into 0.1 1.6, 25 into 2 50. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 5.0. அப்ப ஆட் பண்ணா 5.0, 1.6, 0.9. ஆட் பண்ணா 15, இங்க 7.5. 7.5. இப்ப ஃபார்முலா வேரியன்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு E of x ஸ்கொயர் 7.5 மைனஸ் E of x ஹோல் ஸ்கொயர் 2.89. இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். வேரியன்ஸ் E of x ஸ்கொயர் மைனஸ் E of x ஹோல் ஸ்கொயர்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 7.5 மைனஸ் 2.89. 7.5 மைனஸ் 2.89. இங்க 0 ஆட் பண்ணிக்கிறோம். இங்க இருந்து பாரோ வாங்குறோம். 10ல 9 போனா 1. இங்க 4. இங்க இருந்து ஒன்னு பாரோ வாங்கினா 14. 14ல 8 போனா 6. இங்க வந்து 6 இருக்கும். 6ல 2 போனா 4. 4.61 இருக்கும். இது சிக்மா ஸ்கொயர் 4.61ங்கிறது. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் சிக்மானா ரூட் ஆஃப் 4.61. இத ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸ்கொயர் ரூட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாப்போம். 4.61 கடைசில இருந்து 2 டிஜிட்டா பிரிக்கிறோம். அப்ப 2 2s are 4, ரிமைனிங் 0. ரெண்டு நம்பர் ஸ்கொயர் ரூட் பொழுது ரெண்டு நம்பர் இறக்குறோம் கீழே 61. இங்க என்ன இருக்கோ அதை 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். அப்ப இங்க 4. அப்ப மினிமம் இங்க வந்து 1 போட்டு இங்க 1 போட்டா 41 into 141 வரும். இங்க 2 போட்டா இங்கேயும் 2 போடணும். பாயிண்ட்க்கு அப்புறம் இறக்கி இருக்கோம். இங்க 42 into 2 போட்டா 2 2s are 4, 4 2s are 84 வருது. ஆனா இங்க இருக்கிறது 61 தான் இருக்கு. அதனால 1 போடுறோம். அப்ப 41 ரிமைனிங் சப்ட்ராக்ட் பண்ணா 2 0 வரும். இப்ப 2 0 ஆட் பண்றோம். 2 0 ஆட் பண்ணிட்டு இங்க என்ன இருக்கோ அத 2 ஆல மல்டிப்ளை பண்றோம். 1 2s are 2, 2 2s are 4. இதுல மினிமம் என்ன அப்படின்னு செக் பண்ண போறோம். 421 வரும். இங்க 1 போட்டு இங்க 1 போட்டா இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதை மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும். சேர்ந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணக்கூடாது. இது 8th ஸ்டாண்டர்ட் சிலபஸ். 1 போட்டா 421 into 1 421 ஆகும். 2 போட்டா 422 into 2 அப்படின்னு வரும். 422 into 2 போட்டா 2 2s are 4, 2 2s are 4, 4 2s are 8, 4 4 வரும். அப்ப 2000 கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சின்ன நம்பர். சரி 3 போட்டு பாப்போம். இங்க 3 போட்டு இங்க 3 போட்டா 423 into 3 போட்டா 2 3 3s are 9, 2 3s are 6, 4 3s are 12. 1269 வருது. இது 2000 ஓட கம்மியான நம்பர். இது பியாண்ட் திஸ் வர வரையும் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப இங்கேயும் 4 போடுறோம், இங்கேயும் 4 போடுறோம். அப்ப 424 into 4 போட்டா 4 4s are 16, 2 4s are 8 plus 1 9, 4 4s are 16. இதுவும் 2000 ஓட கம்மியான நம்பர் தான். இப்ப 5 போட்டு செக் பண்றோம். இங்கேயும் 5 இங்கேயும் 5 போட்டானா 425 into 5 போட்டா 5 5s are 25, 2 2 5s are 10 plus 2 12, 4 5s are 20 plus 1 2125. 2000 விட ஜாஸ்தியா இருக்கு. அதனால 5 இங்க எலிமினேட் ஆயிடும். அதுக்கு கம்மியா உள்ளது 4 தான் போடணும். இங்க 4 போட்டா இங்கேயும் 4 போடணும்.
அப்ப 1696 ஆகும். இதை சப்ட்ராக்ட் பண்றோம். 10ல 6 போனா 4, 9ல 9 போனா 0. இங்க பாரோ வாங்கினா 10 இருக்கும். இங்க ஒன்னு பாரோ கொடுத்துறோம். 9ல 6 போனா 3, இங்க ஒன்னு பாரோ கொடுத்துட்டோம். 304. இப்ப 00 ஆட் பண்றோம். இது மாதிரி திருப்பி இங்க என்ன இருக்கோ அதை 2 ஆல 4 2s are 8, 1 2s are 2, 2 2s are 4. இப்ப திருப்பி போட்டு செக் பண்ணும் பொழுது இங்க 7 வரும், இங்கேயும் 7 வரும். அப்ப 2.147 மினிமம் வேல்யூ. நீங்க கால்குலேட்டரை யூஸ் பண்ணலாம். அதனால டைரக்டா ஸ்கொயர் ரூட் போட்டானா ஆன்சர் வந்துரும். அப்ப 147 இந்த டிஜிட் வந்து தேர்ட் டிஜிட் 5க்கு மேல இருந்தா இங்க ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம் ரவுண்ட் ஆஃப் பண்றதுக்கு. அப்ப 2.15. உங்களுக்கு இந்த கால்குலேஷனே தேவையில்லை. இருந்தாலும் ஸ்கொயர் ரூட் தெரியணும். இதுல எக்கனாமிக்ஸ்ல ஸ்கொயர் ரூட் வரும். அப்ப கால்குலேட்டர் யூஸ் பண்ண முடியாது. அதனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். கால்குலேட்டர் யூஸ் பண்றதுனால இந்த நம்பரை போட்டு ஸ்கொயர் ரூட் போட்டா டைரக்டா இந்த ஆன்சர் வந்துரும். இது வந்து தேர்ட் சம். இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டிருக்காங்க. வேரியன்ஸ் ஸ்கொயர் ரூட் பண்ணா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும். வேரியன்ஸ்னா சிக்மா ஸ்கொயர், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா சிக்மா. இம்பார்ட்டன்ட் சம், 5 மார்க் சம்.